ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்கேம் பற்றி பார்க்க போகிறோம். இது யாருக்கு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு நடந்தது. பட் இப்போ அது தேவையில்லாத ஒரு கொஸ்டின் ஆயிடுச்சு. பட் நான் இப்போ இந்த ஸ்கேம் என்னது உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஒன்றும் கிடையாது. ஒரு 3 months பிஃபோர் இருக்கும் என்கிட்ட வந்து ஒருத்தங்க வந்து நான் டிசிஎஸ்க்கு ஜாப் அப்ளை பண்ணியிருக்கேன் ஆன்லைனில். ஸோ அவங்க வந்து எனக்கு அடிக்கடி கண்டினியூ கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, எப்படி கால் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு இண்டீட், லிங்க்டின், ஸோ இது மாதிரி ஆப்ஸில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு ஸ்பேம் கால்ஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி நான் உங்களுக்கு டிசிஎஸ், காக்னிசன்ட், விப்ரோ, HCL அது மாதிரி பெரிய பெரிய கார்பரேட்ஸில் நான் உங்களுக்கு ஜாப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, இது தெரியாமல் அந்த ஜாபுக்கு கால் பண்ணுறவங்கள்ட்ட பேசிடுறாங்க. ஸோ அவங்க பேசினப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ஜாப் வாங்கி தரேன், பட் இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு சம் பர்டிகுலர் அமௌண்ட்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. ஃபார் ஃபர்ஸ்ட் எனக்கு நடந்த ஒரு ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, டிசிஎஸ்லேருந்து ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு 14K வாங்கினாங்க. வாங்கிட்டு கால் லெட்டர் கூட எங்களுக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. கால் லெட்டர்லாம் வந்துச்சு. பட் கால் லெட்டரில் ஒரு சின்ன ப்ராப்ளம். இவங்க நேம் வந்து கரெக்டாக ஸ்பெல் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புவனேஷ், என்னோட நேமை கரெக்டாக ஸ்பெல் பண்ணி நான் கொடுத்துருந்தேன். ஆனால் அந்த கால் லெட்டரில் எப்படி வந்துச்சுன்னா BHUVANESH பதிலாக BHUVNESH அந்த ஏன்ற ஒரு வேர்டை வந்து அவங்க வந்து டைப் பண்ண மறந்துட்டாங்க. அது ஏன் நீங்கள் வந்து அந்த கால் லெட்டரில் அந்த வேர்ட் மென்ஷன் ஆகல, ஸோ எனக்கு நீங்கள் வந்து நியூ ஒரு கால் லெட்டர் கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் பேசக்குள்ள அவங்க என்கிட்ட சொன்ன பதில் என்ன, அந்த ஒரு வேர்டு ஏன்ற ஒரு வேர்டை நான் மென்ஷன் பண்ணோம்னா எனக்கு நீங்கள் 14K கொடுத்தா தான் நான் பண்ணி தர முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எதுக்கு ஒரு கால் லெட்டர் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாப் வாங்கி தரேன்னு சொன்னதை நம்பி நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு 14K கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து திரும்ப ஒரு சின்ன வேர்டை சேஞ்ச் பண்ணுறது எதுக்கு 14K திரும்ப கேட்குறீங்கன்னு கேட்டப்ப அதெல்லாம் முடியாது சார், நீங்கள் கொடுத்தாதான் நான் பண்ணி தருவேன் அப்படின்னு எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி மீடியேட்டர். அந்த தேர்ட் பார்ட்டி மீடியேட்டர் வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் பேசுறாரு. இங்கிலீஷும் அந்த அளவு ஃப்ளூவெண்டா பேசல, ஹிந்தி. ஆனா அவர் வந்து ஹிந்தியில நல்லா பேசுறாரு. நான் அவர்கிட்ட திரும்ப அப்ரோச் பண்ணி கேட்கிறேன், சார் நான் ஆல்ரெடி வந்து 14K கொடுத்துருக்கேன், கொடுத்ததுனால எனக்கு நீங்க கால் லெட்டர் தந்துட்டீங்க. ஸோ இந்த கால் லெட்டர்ல என்னோட நேம்ல உள்ள ஸ்பெல்லிங்ல ஏன் ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்க, அது எனக்கு பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு கேட்டது. நீங்க 14,000 திரும்ப அனுப்பினா மட்டும்தான் நான் உங்களுக்கு அது மாதிரி பண்ணி தருவேன். நான் இதுக்கு ஃபோன் பண்ணி திரும்பவும் கேட்கிறேன், எனக்கு எம்ப்ளாயி வெல்ஃபேர் தெரியும் சார், எம்ப்ளாயோட நார்ம்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் தெரியும், நீங்க இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நான் அவங்க மேல லீகலா கோர்ட்ல கேஸ் கொடுப்பேன்னு சொன்னதுக்கு அவன் என்ன சொன்னானா, நீ யார்கிட்ட வேணாலும் கொடுத்துக்கோ, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது, எனக்கு நிறைய கார்பரேட்ஸ் பழக்கம் இருக்கு, என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பிளாண்டா ஸ்ட்ரெயிட் அண்ட் வேவா மிரட்டினான். நான் அப்பவும் அந்த மிரட்டலுக்கு மசியவே இல்லை. திரும்பவும் வந்து சொல்றேன், சார் எனக்கு என்னோட அமௌண்ட் வேணும், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மை அமௌண்ட் பேக், கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து திரும்ப பேசுறேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபோனை கட் பண்ணுவேன். ஒரு நெக்ஸ்ட் டேக்கு எனக்கு ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணதே இல்லை. அந்த தேர்ட் ஃபோர்த் டே பாத்தீங்கன்னா என்னோட நம்பர் டோட்டலா பிளாக் பண்ணி டெலிட் பண்ணிட்டான். எந்த ஒரு நம்பர்ல இருந்து கான்டாக்ட் பண்ணாலும் அவனை ரீச் பண்ண முடியாத அளவு நம்பரை வந்து பிளாக் பண்ணிட்டான். ஸோ இது மாதிரி எல்லாம் ஸ்கேம்ஸ் நம்ம சுற்றி நடந்துட்டு இருக்கு. அதுவும் இது யாரை பர்டிகுலரா டார்கெட் பண்ணி இந்த ஸ்கேம்ல நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷரா ஜாப் செய்றவங்கள தான் இந்த ஸ்கேம் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு விஷயத்த தேடக்குள்ள பார்த்து நிதானமா தேடுங்க. அந்த ஜாப் வந்து ஃபேக்கா உண்மையா அப்படின்றத நீங்க தான் வந்து அனலைஸ் பண்ணணும். இதை ஒருத்தங்க வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணி இது உண்மை இது ஃபேக்கு அப்படின்ற மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஜாப் தேடுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த ஜாப் தேடுற வேலையை பாருங்க. இது மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் வீடியோ இல்லை உங்களை யாருக்காவது இது மாதிரி நடந்ததா எனக்கு மறக்காம இன்ஸ்டாகிராம்ல என்னோட ஐடிக்கு DM பண்ணுங்க. நம்ம இது மாதிரி உள்ள ஸ்கேம்ஸை பத்தி ஒரு சீரியஸாவே இந்த வீடியோஸ்ல கண்டினியூவா பார்ப்போம். ஏன்னா ஒரு ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லாம யார் வேணாலும் ஏமாத்தலாம். ஏன்னா இந்த உலகம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, பணம் கொடு நான் உனக்கு என்னவா செய்வேன், ஆனா பார்த்தா முக்காவாசி அது எல்லாமே ஃபேக்கா தான் இருக்கு. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல எனக்கு நடந்த ரியல் ஒரு இன்சிடென்ட் பேஸ் பண்ணி ஒரு ஸ்கேம் நான் உங்களுக்கு சொல்றேன். பட் அந்த ஸ்கேம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் ஜாப் தேடி வெளியூர் போறீங்க அவங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த ஸ்கேம்ஸை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கேம்ஸ் வந்து உங்களை வந்து மென்டலி டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். And right, bye. This is Onesh from Voice of Onesh.